கடவுளே ஒரு பெண்ணின் சாபத்தால் கல்லாக மாறின கதையின் விளக்கம். பழமையான புராணக் கதைகள் தெய்வீகத்தின் அருட்கொடை மற்றும் மனிதர்களின் பக்தி உறவின் ஆழத்தை பிரதிபலிக்கின்றன. இந்த சிறப்பு கதையாகிய கடவுளின் சாபத்தின் மாறுபாடு, இறையருளின் மோட்ச பாதையை எளிய மனிதர்களுக்கும் பக்தி மேற்கொள்ளுபவர்களுக்கும் விவரிக்கிறது. ஒரு கிராமத்தில் தீவிர தபசு செய்து கொண்டிருந்த பெண்ணின் மனம் இறைவன் மீதான பக்தியால் நிறைந்தது. அதன் பேரில் அவளுக்கு அளந்தரிக்க முடியாத ஆன்மீக சக்தி கிடைத்தது. அவள் தன்னலமில்லாமல் தியானத்தில் ஈடுபட்டாள். தெய்வம் நம் வாழ்க்கையில் நெருக்கடிகள் மூலம் நம்மை அருளின் வாயிலாக மேம்படுத்தும் தன் காதலினை வெளிப்படுத்த மனித வடிவம் ஏற்று அவளுடன் உரையாட ஆரம்பித்தார். ஆனால் மனித வடிவிலிருந்த தெய்வத்தின் செயல்பாடுகள் கொஞ்சம் உற்சாகத்துடன் நடத்தி திரிந்ததால் புரியாத பெண்ணின் கோபத்தை தூண்டியது. கோபத்தை தட்டி கேட்ட பெண், தெய்வத்தின் ஆசைப்படாமல் நீ நித்திய சக்தி என யார் கிண்டல் செய்து மாறிடும் என்று கூற நான் இதனை காண்கிறது ஆகக்கூடாது என்று கொண்டு அவ்வாறே கூறினாள். செவ்வை வார்த்தைகள் உடனே செயற்பட்டது.